விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 900 முதல் 1000 மீட்டர் வரை உயர்ந்தும், மேற்கு தொடர்ச்சி மலையின் இளவரசியாம் கொடைக்கானல் மலை அடிவாரம் மெல்ல உயரம் குறைந்தும் மித வெப்பமண்டலமாக திகழும் பகுதி. தடியின் குடிசை, தாண்டிக்குடி, பெரும்பாறை, இன்ன பிற கிராமங்கள். தடியின் குடிசை மலைப்பகுதியில் மிக நவீன முறையில் கொய்மலர் சாகுபடி செய்து உரிய விலை பெறுகிறார் திரு சேகர் நாகராஜன். பாரம்பரிய வேளாண் முறையில் நவீனமயமாக்கலுக்கு முன்னுரிமை தரும் இவரின் அனுபவத்தை கேட்டபோது, என் பேர் சேகர் நாகராஜன். நான் இங்கே தடிங்குடிசை கீழ்பழனி மலை பகுதியில் கொய்மலர் சாகுபடி செய்து வந்துகிட்ருக்கிறேன். ஆந்தூரியம் என்ற செடி உண்டாக்கி அந்த பூக்களை சென்னை மற்றும் ஹைதராபாத், பெங்களூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து வாங்கி கொண்டாந்து வச்சு உண்டாக்கி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டாந்துட்ருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் நீர் பாசனம் தான் முக்கியம். இது ட்ரிப் இரிகேஷன் கொடுத்து ஒவ்வொரு செடிக்கு தேவையான நீர் மற்ற நியூட்ரிஷன் சத்து உரம் கொடுத்துட்ருக்கோம். இதில் பயிர் பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான சீக்கு வரதில்லை. அதனால் கொஞ்சம் லேசாகவே நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த பயிரை நான் விவசாயம் பண்ணிட்டு வருகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டில் 9லேருந்து 12 ரூபா வரைக்கும் ஒரு பூ விற்பனை ஆகுது. ஒரு செடியிலிருந்து 8லேருந்து 10 பூ வருஷத்துக்கு கிடைக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே 3000 செடி வச்சுருக்கோம். வருஷத்துக்கு 30,000 பூ உற்பத்தி ஆகிட்டுருக்கு. செலவுன்னு பார்த்திங்கன்னா உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு மற்ற செலவு வந்து மிக கம்மியாக இருக்குது. லாபம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. குறைகள் என்று பார்த்தால் மார்க்கெட்டில் விற்று பணம் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனாலும் மற்ற விவசாயத்தை காட்டிலும் இது நல்ல விவசாயமாக தெரிகிறது. மற்ற பூச்சி சீக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஷேட் நெட் க்ரீன் ஹவுஸில் வச்சு உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு சீக்கு அதிகம் வர்றதில்லை. கிட்டத்தட்ட இது 1500 சதுர மீட்டரில் க்ரீன் ஹவுஸ் உண்டாக்கி ஷேட் நெட் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சொட்டு நீர் பாசனம் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்டிகேஷன் இதிலே உரமும் கொடுத்துட்றோம். இதை தவிர ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது தவிர பெட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாயில் மிக்சர் மண் இல்லாத விவசாயம்பாங்க. இதில் பொதுவாக கறி மற்ற செங்கல் தென்னை மட்டை இதுதான் விவசாயம். இதுக்கு ரூட்ஸ்க்கு சாயில் ஜோனாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் ஒரு 5 ரகம் ஆந்தூரியம்ஸ் இந்த பண்ணையில் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இது லெஃப்டில் இருக்கிறது வந்து சஃபாரின்னு ஒரு வெரைட்டி. அதில் பொதுவாக பார்த்தா டீப் ரெட், பீட்ரூட் ரெட் வித் கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் நல்லா அக்செப்ட் ஆகிடுது. இதை தவிர செனட்டர்னு ஒரு பை கலர், அதாவது க்ரீனும் பிங்க் உள்ளது, அது செனட்டர்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அப்புறம் சீசர்னு ஒரு வெரைட்டி, அது டார்க் ரெட்டுங்க. மிடோரின்னு ஒரு டார்க் க்ரீன் வெரைட்டி. பொதுவாக இந்த வெரைட்டிஸ் பூரா இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். இது மார்க்கெட் அக்செப்டபுள் வெரைட்டிஸுங்க. அப்புறம் பிங்க் வெரைட்டிஸில் லேடி ஜேன்னு ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம். அதுவும் மார்க்கெட்டில் நல்லா அக்செப்ட் ஆகிருக்கு. இந்த 5 ரகங்கள் ஆந்தூரியம்ஸ் இந்த பண்ணையில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. தேன் இந்திய மருத்துவத்தில் ஆதிகாலம் முதல் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தேன் இறக்க செல்வோர் புறங்கையில் ஒழுகும் தேனையும் விடார் என்பது பழமொழி.
இந்த தேனை வைத்து கவி பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த தேன் என்பது என்ன, இதனை இறக்க எத்தனை வகையாட்கள் உள்ளனர் என்பதை குறித்து இப்பகுதியில் காணலாம். இயற்கையில் மலை தேனி, இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொசு தேனி, கொம்பு தேனி ஆகிய வகைகள் உள்ளன. இந்த தேனீக்களை வீட்டிலும் பண்ணைகளிலும் வைத்து வளர்ப்பவர்களுக்கு நல்ல உபத்தொழிலாகவும் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு இது ஒரு வினையூக்கியாகவும் செயல்படுகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த தேன் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்கள் தரும் தகவல்களை காணலாம். இன்றைக்கு பார்த்தோம்னாக்க பயிரில் வந்து அதிகமாக மகசூல் தரக்கூடியதில் பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னதுன்னா தேனீ வளர்ப்பு. இந்த தேனீ வளர்ப்பினால் பயிர்களில் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதிக மகசூல் தருகிறது. அதாவது 16% மகசூல் அதிகரிப்பதாக இன்றைக்கி விஞ்ஞானிகளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு எல்லா இனத்துலையும் நம்ம வளர்க்க முடியாது. இதில் 5 வகையான இனங்கள் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று மலைத்தேனி, 2வது கொம்பு தேனி, 3வது கொசு தேனி, 4வது இந்திய தேனி, 5வது பார்த்திங்கன்னா இத்தாலிய தேனி. 5 வகையான தேனி இனங்கள் நம்ம இருக்குது. அதில் முக்கியமாக வளர்க்கக்கூடியது நம்ம இந்திய தேனியை பற்றி தான் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த தேனியை பற்றி பேசிட்டோம். ஆனால் தேனி வளர்க்குறதுக்கு இடங்கள் என்ன தேவை? எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னாக்க அதற்கு நல்ல காற்றோட்டம் உள்ள குளிர்ச்சியான இடம் தேவை, நல்ல பல தோப்புகள் தேவை, பூக்கள் அதிகமாக இருக்கணும். அதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃபேக்ட்ரிகள், தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது, புகை போடுற ஃபேக்ட்ரிகள் இருக்கக்கூடாது, தூர்நாற்றம் வீசக்கூடிய ஃபேக்ட்ரிகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, இது போல் இடத்துலாம் நம்ம தேனை வளர்க்க முடியாது. நல்ல பூக்கள் தரக்கூடியதும் தோப்புக்கள் இருக்கிற இடத்தையும் வளர்க்கலாம். தேன் வளர்க்குறதுக்கு பூத்தோட்டங்கள், பழத்தோப்புக்கள் இதெல்லாம் நம்ம வயலில் பக்கத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம தோட்டத்தில் 4-5 பெட்டியை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கூட பூக்கு தோட்டமும் பழத்தோட்டமும் இருந்தால் போதுமானது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரலையும் போய் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மதுரத்தையும் மகரந்தத்தையும் தேனீக்கள் எடுத்துகிட்டு வரும். அடுத்தது பார்த்தோம்னாக்க தேனை வளர்க்குறதுக்கு தேவையான இடம் சொல்லியிருக்கிறோம், பூக்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கு சாதனங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சாதனங்கள்னு ஒரு முக்கியமானது இல்லைங்களா? எல்லா சாதனமே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆசாரி இருக்கிறான்னா ஒரு தேன் பெட்டி செய்யணும்னா செய்யவே முடியாது. அதுக்குன்னு சில வடிவங்கள் இருக்குது. இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா ஒரு சின்ன குடும்பம்னாக்கா 10க்கு 16க்கு ஒரு இவ்வளவு வேணும், ஒரு சைஸ் 1500 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா 1500 கட்டுறோம். அதே போல் தான் தேன் பெட்டிக்கும் இனத்தை பொறுத்து 1 அடி அகலம்னா 1/2 அடி நீளம் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு பாக்ஸ் செய்யணும். அந்த பாக்ஸ் நிறைய எங்கே செய்கிறாங்கனாக்க மார்த்தாண்டத்தில் பீ கீப்பிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்குது. அவங்க மட்டும்தான் அதனால் செய்ய முடியும். அங்கே என்னன்னாக்கா நிறையா மிஷின் வச்சுட்டு அழகாக செஞ்சு பெட்டி நமக்கு கொடுக்குறாங்க. இதில் தேன் பெட்டிகள் நிறையா வகைகள் இருக்குது. அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு எது பொருந்தது அப்படின்னாக்க நியூட்டன் பீ ஹைவ்ஸ் அந்த பெட்டி தான் நமக்கு பொருத்தமானது. அந்த பெட்டியில் 3 அறைகள் இருக்கும். முதல்ல இருக்கிறது அடியில் இருக்கிறது அடிப்பலகை, முதல்ல இருக்கிற அறை புழு அறை. இதில் தான் முட்டை போட்டு குட்டி போட்டு எல்லாம் வாழக்கூடியது. ரெண்டாவதாக இருக்கிறது தேன் அறை 1, மூணாவதாக இருக்கிறது தேன் அறை 2. இது மேன் மூடி. இதுதான் ஒரு தேனீக்களுடைய ஒரு இதாருங்க. அதோட பார்த்திங்கனாக்க இந்த பாக்ஸை தான் வாரம் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இல்லை அப்படின்னாக்கா இதில் நிறையா இதெல்லாம் வரக்கூடியது. இது சட்டை கட்ட ஆரம்பிக்கல. இது முடிஞ்சிச்சுனாக்கா இது தேனீக்கள் பூக்கள் நிறையா பூக்கும்போது இது சட்டம் கட்ட ஆரம்பிக்கும். வெயில் காலமாக இருந்துச்சுனாக்கா இந்த பெட்டியை நல்லா மேலே ஒரு சாக்கு போட்டு கவர் பண்ணணும். அதோட இல்லாமல் முள்ளுக்கு சட்டங்கள் இருக்கும். சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 6 சட்டங்கள் இருக்கும். அந்த 6 சட்டங்களில் இப்போ புழு அறையில் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் 2 அறையில் மட்டும்தான் தேன் இருக்கும். நடுவில் உள்ள 4 அறையில் பார்த்தீங்கன்னாக்கா புழுவும் கூண்டு புழுக்களும் இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்ல வெள்ளை வெள்ளையாக சின்ன ரவுண்டு சிக்கிள் ஷேப்பில் சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது புழு அறை. மேலே உள்ள அறையில் பார்த்தோன்னா வெறும் மெழுகும் ப்ளஸ் தேன் மட்டும்தான் இருக்கும், 6 சட்டமும். அதே போல் 2வது அறையிலையும் மெழுகும் 6 சட்டமும் தான் இருக்கும். இந்த 2 அறையும் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தேனை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு தேன் அறுவடை பயிர் செய்யப்படும்னாக்கா இந்த 6, 12 சட்டம் நிரம்பினதுக்கு அப்புறம் எடுத்தால் தான் அது முழுமையான மகசூல் எடுத்ததாக அர்த்தம். இப்போ வளர்ப்பு சாதனங்களில் ஃபஸ்ட்டு தேன் பெட்டின்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா
இந்த வளர்ப்பு சாதனங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை. ஸ்டாண்டுனா இதுக்கு வந்து முக்கியமான எதிரி என்னன்னு பார்த்தோம்னாக்கா எறும்பு தான். எறும்பு, பாம்பு, பல்லி, கரையான், அதை கதண்டு குளவி, அப்புறம் வைரஸ் டிசீஸ், இது 2மே இருக்குது, 3 4 இருக்குது. இதில் முக்கியமானது வந்து எறும்பை பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல வந்து தேனுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், ஒரு சக்கரை பாகு வச்சா கூட ஈ வந்துடுது தேனும். அதே போல் இதுக்கும் வந்து என்னத்தை தான் வந்து ஹைலி சென்சிட்டிவ் உணர்ச்சி விஷயல் பயங்களாக இருக்குது, தன் எதிரே தன் வீட்டுக்குள்ளே விடாது அப்படின்னு தேன் வந்து பார்த்தாலும், ஆனால் அந்த எறும்பு வந்து நைஸாக உள்ளுக்கு போய் ஒன்ஸ் வந்து ஒரு புழுவை கொன்னுடுச்சு அப்படின்னா உடனே அது இடம் பெயர்ந்துடும். அதனால் எறும்பு வராத இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 4 உள்ள ஸ்டாண்ட் எடுத்து அதை நல்லா நேராக வச்சு அதை சுற்றிலும் தண்ணி எப்போவுமே நின்றுட்டு இருக்கணும். தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா எறும்பு வந்து மேலே போகாது. அடுத்தது பார்த்தோம்னாக்க தேனை எப்படி எடுக்கிறது, எல்லாம் கையால் எடுத்து புளிவாங்க அல்லது இது பண்ணுவாங்க. அது வந்து இப்போ ஊர்லலாம் கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா நரிக்குறவர்கள் காட்டுவாசிகள்லாம் நிறைய தேன் எடுத்துகிட்டு வந்து 1 லிட்டர் 200 ரூபா 300 ரூபான்னு அப்படியே ஒரு கிண்ணியில் போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஆனால் அது போல் நம்ம பண்ண முடியாது. அது வந்து மிக்சடு தேன், அதாவது கொம்பு தேன் இருக்கும், கொசு தேன் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இந்திய தேன் வந்து தனியாக எடுத்து பியூராக ஆயுர்வேதிக்கில் அல்லது இயற்கை முறையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்குன்னு ஒரு தேன் எடுக்கிற கருவி இருக்குது. அந்த கருவியில் என்ன செய்யணும்னாக்கா ஒரு 1.5 அடி உயரத்தில் இருக்கும். அந்த கறி வந்து ஒரு 450 ரூபா ரேட் வருது. அதில் தேன் அடையை இது போல் முழு அடையை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இப்படி சுற்றணும் அப்படின்னோம்னா அதனுடைய தேன் பூரா கீழே இறங்கிடும். இது சுற்றினதுக்கு அப்புறம் இந்த அடையையும் இதோட இருக்கிற அடையையும் இதையும் திருப்பி கொண்டு பாக்ஸ்லேயே வச்சு வரணும். திருப்பி வந்து தேன் கொண்டாந்து வைக்குங்க. இதுதான் வந்து அது முறைகள். இது வந்து புகைப்போக்கி வைப்பனாக்கா இப்போ ஈ வந்து வெயில் நேரமாச்சு ரொம்ப கடிக்குது, பாக்ஸ் எடுக்க முடியல அப்படின்னாக்கா இது உள்ளே வந்து கொஞ்சம் நெருப்பு போட்டுட்டு புகையை வந்து இப்படி நம்ம அடித்து இது பண்ணோம்னாக்கா ஈ வந்து கொஞ்சம் மயக்கம் போட்டு விட்ருவோம். மயக்கம் போடும் சமயத்தில் நம்ம வந்து எடுத்து பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக தேன் எடுத்துணும். சப்போஸ் தேன் எடுக்கிறது வந்து எப்பப்போலாம் எடுக்கணும் அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே எடுக்க முடியாது. காலையில் மட்டும்தான் எடுக்கணும். தேனி வந்து காலையில் 6 மணிக்கெலாம் ஏஞ்சிருங்க. 6 மணிக்கு ஏந்திரிச்சிட்டு 7 to 8 மணிக்கெலாம் முக்கால்வாசி 75% தேனீக்கள் வந்து வெளியில் ஃபீல்டில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வயலில் இருக்கிறது வந்து கொஞ்சம் இது பெட்டிக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25% தேனீக்கள் தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம பாக்ஸை திறந்து எடுத்து நம்ம தேன் எடுக்கணும். இது ஒரு முறைகள். ஒரு தேனை வளர்த்துட்டு அந்த பாக்ஸிலேருந்து எவ்வளோ நாளையில் தேன் எடுக்கலாம் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பொறுத்தது. இப்போ பூக்கள் நிறையா இருந்துச்சு, சூரியகாந்தி இருந்துச்சு, பருத்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா 1 மாதத்துலேயே ஒரு பாக்ஸ்லேருந்து 1 லிட்டர் வரணும். சப்போஸ் பூக்கள் இல்லை அப்படின்னாக்கா 2 மாதத்தில் 1 லிட்டர் வரக்கூடியது. இது வந்து தேனீக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மகசூல். ஒரு பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னாக்கா தற்போது வந்து 2000 ரூபா செலவாகும். ஆனால் அது வந்து பூக்கள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஒரு வருஷத்துக்கு வந்து 4 தடவை அல்லது 5 தடவை வந்து நம்ம அறுவடை செய்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது வருடம் மொத்தம் அதுலேருந்து வருமானம் கொஞ்சம் கம்மியாக வரும். 2வது வருடமும் 3வது வருடமும் அதனோட இனங்கள் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு அதுலேருந்து ஒரு 10 பெட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா 7000லேருந்து 8000 வரலையும் லாபம் தரக்கூடியது இந்த தேனீக்கள். அதோடு மட்டும் அல்லாத இந்த உப தொழில் இந்த தேனிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் மெழுகு அந்த அடை போனதுக்கப்புறம் அந்த அடையிலேருந்து நிறையா மருந்து பொருட்கள் அதாவது கழும்புன்னு சொல்லுவாங்க, அது ப்ளஸ் வாசனை திரவியங்கள், இந்த பொருள்லாம் வந்து நிறையா வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது. அது ஆராய்ச்சி செய்யக்கூடியது. மற்ற இடத்துலலாம் வந்து தேனீக்களை வந்து வளர்த்து செயல் விளக்கம் செஞ்சு காமிக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வேளாண் அறிவியலத்திலும் இது இருக்குது. அந்தந்த வேளாண் அறிவியல் மையத்தில் அந்த பூச்சியல் துறை வல்லுநரை தொடர்பு கொண்டினா இது வந்து நிறையா தொழில்நுட்பங்களை வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி dd-agric05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.